அந்த இடத்தோட அட்ரஸ நான் உனக்கு சென்ட் பண்றேன். நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. தகவல் தெரிஞ்சவன் சுதாரிக்கிறதுக்குள்ள நீ அவனை பிடிச்சே ஆகணும். ஓகே சார். இமிடியேட்டா கிளம்பினாதான் மயிலு சரியா இருக்கும். புரியுது சார். நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் மயிலு. தேங்க்யூ சார். மயிலு, என்ன ஏதோ அசைன்மெண்ட் ஆபரேஷன் புரியாத லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்க, என்னாச்சு? பொறுமையா பேசுறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல சார். ட்ரக்ஸ் கும்பல பிடிக்கிறதுக்கு சார் இப்போ ஒரு லீடு கொடுத்திருக்காரு. நீங்க, நான், அழகரண்ண, சங்கரண்ண, ஈஸ்வரி அக்கான்னு எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஆபரேஷனை முடிக்க போறோம். நான் எல்லாத்தையுமே போற வழியில சொல்றேன் சார். யார், நீயா? ஆமா சார், போலாம். வாங்க சார். அண்ணா சரி, வாங்க. வா. வாங்க அண்ணா. என்ன திரும்பவும் போலீஸ் வந்திருக்காங்க? அண்ணே, அக்கா, இந்த கடை தான். இந்த கடை தான், பாத்துக்கோங்க. வாங்க. என்ன நம்ம கடையை பார்த்து வராங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்து போனாரு. இப்ப நீங்க திரும்ப படையோட வந்திருக்கீங்க. இந்த மாதிரி போலீஸ்காரங்க என் கடைக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குது மேடம். நாங்க இங்க பழம் வாங்க வரல கஜா. உன் கடைய சோதனை பண்ண வந்திருக்கோம். பழக்கடையில சோதனை போட்டா பழத்தை தவிர வேற என்ன கிடைக்க போகுது மேடம்? வேற என்ன கிடைக்கும்னு சோதனை பண்ணா தெரியும் கஜா. சாரே வந்து விசாரணை பண்ணிட்டு போயிட்டாரு. சோதனை செய்யணும்னு இப்ப நீங்க வந்திருக்கீங்க. போலீஸ் இப்படி மாறி மாறி என் கடைக்கு வந்துட்டு இருந்தா என் வியாபாரம் என்ன ஆகுறது சார்? அதெல்லாம் உன்னோட பிரச்சனை. நீ பழம் விக்கிறன்ற பேர்ல சரக்கு விக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உன் கடையை சோதனை பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டரும் வந்திருக்கு. நீ ஒத்துழைக்கிறது தான் உனக்கு நல்லது. உன் மேல தப்பு இல்லங்கிறப்ப நீ எதுக்கு எங்களை தடுக்கிற? நான் தடுக்கல மேடம். வியாபாரம் கெட்டு போதேன்னு வருத்தப்பட்டேன், அவ்வளவுதான். நீங்க தாராளமா சோதனை பண்ணுங்க, தலைகீழா புரட்டி போடுங்க. எனக்கு தெரியாம சரக்கு எங்க இருக்குதுன்னு நானும் பாத்துறேன். அண்ணா, ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா கடையை தேடுவோம். வந்து பாருங்க மேடம். அண்ணா, நீங்க இந்த பக்கம் வந்து தேடுங்க, நான் உள்ள போய் தேடுறேன். என்னாச்சுக்கா? ஒன்னும் கிடைக்கல மயிலு. சாருக்கு கிடைச்சது ராங் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன் மேடம், இந்த கருமம் பிடிச்ச தொழிலை விட்டுட்டு தான் இந்த பழக்கடையே போட்டிருக்கேன். பொட்டலம் வைக்கிறவங்க இப்பவும் இந்த ஏரியால சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள எல்லாம் விட்டுட்டு திருந்தி வாழணும்னு நினைக்கிற என்ன வந்து சோதனை போடுறீங்களே மேடம். இப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணீங்கன்னா என்ன மாதிரி திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்க கூட மனசை மாத்திக்குவான் மேடம். மேல அதிகாரி சொல்லி தானே நாங்க சோதனை பண்ணோம். ஒன்னும் கிடைக்கல, நாங்க கிளம்பிட்டோம்னு இதோட முடிஞ்சிருச்சுன்னு இதுதான் சாக்க வச்சுக்கிட்டு ஓவரா பேசாத. மயிலு, பாமா கிளம்பலாம், பாமா. இதுக்கும் பழக்கடைக்கும் சம்பந்தமே இல்லையே. மயிலு, அங்க என்ன பண்ற? மாமா ஒரு நிமிஷம். என்ன மேடம், அதான் ஒண்ணும் கிடைக்கலையா மேடம்? இன்னும் என்ன தேடுறீங்க? டேய்,
பழத்துக்குள்ள இந்த பொட்டல பாக்கெட் எப்படிடா வந்துச்சு? மயிலு என்னது? ஏய், மயிலு இவன் அக்யூஸ்டன் எப்படி கன்ஃபார்ம் பண்ண? சார், இவன் பழத்துக்குள்ள பொட்டலத்தை மறைச்சு வித்துட்டு இருக்கான் சார். பொட்டல இருக்க பழத்தை அடையாளத்துக்காக அது மேல ப்ளூ புள்ளியும் வச்சிருந்தான் சார். ஒரு பழத்தை உடைச்சு பார்த்துதான் சார் நான் இவனை கன்ஃபார்ம் பண்ணேன். வெரி குட் மயிலு, பிரில்லியண்டா நீ ஒர்க் பண்ணிருக்க. செல்லப்பல ரத்தம் வடிகிற கால்ல ஒரு கட்ட போட எமர்ஜென்சிக்கு நீங்க கடைக்கு போய் அந்த பழங்களை எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. வந்த வண்டியிலேயே Okay, sir. நான் இவனை கூட்டு போயிட்டு வந்தேன். சுரேஷ், இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போ. இவனுக்கு போய் முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டேஷனுக்கு கூட்டு போவோம். சரிங்க சார். டேய், தேவையாடா உனக்கு இது? நான் வந்து உன்னை கேட்டேன்ல, அப்பவே நேர்மையா ஒத்துருந்தா இந்த கஷ்டம் இருக்கா? நீ மட்டும் நேர்மையா பேசியிருந்தா நான் உன்னை சும்மாவே விட்டுருப்பேன். நீ ஓவரா போய் சொன்னதுனாலதான் திரும்ப நான் அந்த இன்ஃபார்மருக்கு போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தான் எங்க ஆளுங்களை அனுப்பிச்சு உன்னை துரத்தி பிடிச்சோம். தெரியுதா? சார், நான் போய் சொன்னது தப்பு தான் சார். ஆனா எனக்கு வேற வழி தெரியல சார். புலிவால பிடிச்ச கதை மாதிரி சார் இந்த தொழில். ஒரு தடவை நுழைஞ்சிட்டா விடவே முடியாது சார். மேல இருக்கிறவனுங்க நம்மளை விடவே மாட்டானுங்க சார். என் ஆளுங்க உள்ள போனதும் நானும் இந்த தொழிலை விட்டுடலான்னு தான் சார் நினைச்சேன். ஆனா சரக்கு சப்ளை பண்றவங்க நீ தான் இந்த பொருளை வித்து கொடுக்கணும்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்களுக்கு பயந்துட்டு தான் சார் இந்த பழக்கடையை போட்டு இந்த வியாபாரத்தை வித்துட்டு இருந்தேன் சார். இந்த ஒரு தடவை மட்டும் எப்படியாவது என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார். என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வேற எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன் சார். டேய் கஜா, போதைப் பொருள் விற்கிறது ஒன்றும் சாதாரண கிரைம் கிடையாதுடா. சப்ளை பண்றவன்ல இருந்து வியாபாரி வரைக்கும் கடுமையா தண்டிக்கணும் தான் எங்க டிபார்ட்மெண்ட்லயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் பெயிலபிள்ல தான் உள்ள தள்ளுவோம், தெரியுமா? டேய், உன் மேல இறக்கப்படுறதுக்கோ உன்னை மன்னிச்சு விடுறதுக்கோ எனக்கு வாய்ப்பே கிடையாதுடா. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார். நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் தெருவுக்கு வந்துருவாங்க சார். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். இந்த ஜென்மத்துல இந்த கர்மபட்ச தொழிலை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் சார். சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். டேய் கஜா, நீ கெஞ்சறத பார்த்தா பாவமா தான் இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் நிர்கதியா நிற்குன்னு சொல்லி வருத்தப்பட வைக்கிற. இந்த கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தாண்டா இருக்கு. சார் சார், என்ன வழின்னு சொல்லுங்க சார். என் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்றேன் சார். டேய், நீ எனக்கு ஒன்றும் பெருசா செய்ய வேணாண்டா. உனக்கு இந்த சரக்கு யாற்றிருந்து வருது, அவங்களோட நெட்வொர்க் என்ன, எங்கெல்லாம் சப்ளை பண்றாங்கன்ற விவரத்தை தெளிவா ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என்னடா முழிக்கிற? சார், நான் அப்ரூவரா மாறிட்டேன்னு தெரிஞ்சா அவங்க என்ன கொன்னுடுவாங்க சார். டேய், அவங்க வெளியே இருந்தா தானடா உன்னை கொல்றதுக்கு. நீ இன்ஃபார்ம் பண்ண 1 ஹவர்ல மொத்த கூட்டத்தை இன்றைக்கு நான் உள்ள போட்டுருவேன்ல. நீ கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு சந்தோஷமா வெளியே வந்துடலாம். அப்புறம் பெங்களூரு மைசூர் எங்கேயாவது போய் வேற வேலை செஞ்சு பொழைச்சுக்க. பாரு கஜா, உனக்கு நான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். அப்புறம் ரொம்ப யோசிச்சு கெடுத்துக்காத. தபாரா, நான் உன்னை மட்டும் கரெக்டா அக்யூஸ்டன் பிடிச்சிருந்தேன்னு வையே, இந்த ஏரியா மொத்தத்துக்கு நீ தான் ட்ரக் விற்கிற, உன்னாலதான் இந்த சமுதாயம் கெட்டு போகுதுன்னு மொத்தமா கேஸ போட்டு ஆயுசுக்கு நீ வெளியே வராதபடி உள்ள தள்ளி இருப்பேன். அது மட்டும் நடந்திருந்தா நீ எப்படி வாழ முடியுமா? உன் பொண்டாட்டி பிள்ளை நிலைமையெல்லாம் யோசிச்சு பாரு. காலம் முழுக்க ஜெயில கடந்து கஷ்டப்படணும். தபாரு, அப்ரூவரா மாறி பொழைச்சிக்கிற வழிய சொல்றேன். அப்புறம் இஷ்டம். சார்,
சார் நான் அப்ரூவரா மாதிரி வாக்குமூலம் கொடுக்குறேன் சார். வெரி குட்ரா, தெளிவா யோசிச்சு நல்ல முடிவா எடுத்திருக்க. கஜா, உன்னோட ஸ்டேட்மெண்ட்ல வேற ஒரு விஷயத்தையும் நீ ஆட் பண்ணுமே. என்னன்னு சொல்லுங்க சார். உனக்காக வேலை செஞ்ச 3-4 பேரு இப்ப ஜெயில இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த தொழிலுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏதோ நீ கொடுக்கிற கமிஷனுக்காகவும் குடும்ப கஷ்டத்துக்காகவும் இந்த வேலையை உனக்காக செஞ்சாங்க. பாவம், அவங்க எல்லாம் அப்பாவிங்க. நீ எழுதுற ஸ்டேட்மெண்ட்ல அவங்களுக்கு இந்த வியாபாரத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இத பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க எல்லாம் நிரபராதிங்கன்னு ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா எழுதி கொடுக்கணும். அத படிச்சு பாக்குற கோர்ட்டு இவங்க நிரபராதிங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா உன் ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கொடுக்கணும். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே எழுதி கொடுத்துறேன் சார். சார், இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு என் குடும்பத்தோட சேர்ந்தா போதும் சார். ஏய், அது கண்டிப்பா நடக்கும்டா, அதுக்கு நான் பொறுப்பு. ஸ்டேஷனுக்கு போனதும் நான் சொன்னபடி முதல் வேலையா அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்குறேன். ஓகே? சரிங்க சார். ஏய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். நீ தண்டனையில் தப்பிக்க உனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இதுதான். நான் சொன்ன மாதிரி வாக்குமூலம் நீ எழுதி கொடுத்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்குவேன். கொஞ்ச நாளைக்கு ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வெளியே போய் சுதந்திரமா வாழலாம். நல்லா யோசிச்சு தெளிவா எழுதி கொடுக்கணும். சரியா? சரிங்க சார். நடரா, போடா, போ. ஐலே, சார். இவன் அப்ரூவரா மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க, டீட்டெயிலா எழுதி வாங்கிக்க. ஓகே சார். வந்து உட்காரு. உட்காரு. அம்மா, நல்லா எழுதி வாங்கிக்க. சரிங்கண்ணே. யோ, நீ வாயா. மேடம், எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க மேடம். என் பேரு கஜா. 15 வருஷமா ட்ரக் விக்கிற தொழில பண்ணிட்டு இருக்கேன். மெயின் சப்ளையர் கிட்ட இருந்து ட்ரக்க வாங்கி என் நெட்வொர்க்ல இருக்க ஆளுங்க மூலமா விற்பனை பண்றதுதான் என் வேலை. என் ஆளுங்க போலீஸ்ல மாட்டிக்கிட்டதால பழக்கடை மாதிரி ஆரம்பிச்சு நானே மறைமுகமா ட்ரக்க விற்பனை செய்ய ஆரம்பிச்சேன். இப்ப நானும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். இந்த தொழில நிறைய பணம் கிடைச்சதே தவிர நிம்மதியான வாழ்க்கை எனக்கு இல்ல. இனிமேலையாவது இந்த தொழிலை விட்டுட்டு கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா அப்ரூவரா மாறி எனக்கு ட்ரக் சப்ளை செஞ்சவனை காட்டி கொடுக்கவும் தயாரா இருக்கேன். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நானும் எனக்கு ட்ரக் சப்ளை செஞ்சவனும் தான் முக்கியமான குற்றவாளிங்க. எனக்காக வேலை செஞ்ச குமார், வெங்கட், கோபி எல்லாம் அப்பாவிங்க. அவங்க யாருக்குமே எந்த விவரமும் தெரியாது. சில பேர்கிட்ட மருந்துன்னு சொல்லி விக்க கொடுத்திருக்கேன். சில பேரை மிரட்டி கட்டாயப்படுத்தி இதுல ஈடுபடுத்திருக்க. அவங்களுக்கும் இந்த தொழிலுக்கும் எந்த நேரடி சம்பந்தமும் இல்ல. நான் தப்பிக்கணும்னு தான் அவங்கள மாட்டி விட்டேன். என்னாலதான் அவங்க எல்லாரும் ஜெயில் தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த தப்புக்கான முழு பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். அவங்கள விட்டுருங்க. இத நீயே எழுதுனியா இல்ல யாராவது இது மாதிரி எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா கஜா? மேடம், யாரும் சொல்லி கொடுக்கல மேடம். உங்க முன்னாடி தானே மேடம் எழுதுனேன். ஏன் கேக்குறீங்க? போதைப் பொருள் வித்த உன்ன ஒரு கிரிமினலாவும் அக்யூஸ்டாவும் தான் நான் பாத்திருக்கேன் கஜா. எனக்கு தண்டனை கொடுங்க, அப்பாவிங்களை விட்டுருங்கன்னு
நீயே இதுல எழுதியிருக்க பாத்தியா? உனக்குள்ளேயே ஒரு மனுஷன் இருக்காங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது அவங்க மனசு திருந்தி வாழணும்னு தான். நீ இப்பவே பாதி திருந்திட்ட. ஜெயில் தண்டனை உன்னை முழுசா மனுஷனா மாத்திடும்னு நான் நம்புறேன். சார், கஜா வாக்குமூலம் எழுதி கொடுத்திருக்கான் சார். அவனை எழுதி கொடுக்க சொன்னதே நான் தான். நீ ஏதோ போராடி வாங்கின மாதிரி பெருமையா பேசிக்கிற. சார், நான் அப்படி சொல்லல சார். ட்ரக்ஸ் கேஸ்ல ஜெயில இருக்கிற என் மாமாவுக்கும் மத்தவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? எல்லா தப்புக்கும் இவனும் சப்ளையரும் தான் பொறுப்புன்னு அவனே எழுதி கொடுத்திருக்கான் சார். சார், இத வச்சு என் மாமாவை நிரபராதின்னு சொல்லி வெளியே கொண்டு வந்துடலாம்ல சார்? அதுக்கு வாய்ப்பே இல்ல மேலு. இருந்தாலும் நான் விட மாட்டேன். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? உங்க மாமாவை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நீ கஜாவை மிரட்டி பொய்யா வாக்குமூலம் வாங்கியிருக்க. இப்படி எழுதலனா ஏதாவது செஞ்சிருவேன்னு போலீஸ் கெத்துல மிரட்டி இருப்ப. அவனை பயமுறுத்தி வாங்கின வாக்குமூலத்தை என்னால ஏத்துக்க முடியாது. சார், நான் அவனை மிரட்டவும் இல்ல, அவன்கிட்ட இத பத்தி பேசவும் இல்ல சார். அவனாதான் சார் இப்படி எழுதி கொடுத்திருக்கான். தயவு செஞ்சு என்ன சந்தேகப்படாதீங்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையா? நீ மிரட்டிக்காக அவன் எப்படி இப்படி எழுதி கொடுத்திருப்பான்? அவன்கிட்ட விசாரிச்சுக்கிற தல. இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. ஏ கஜா, இந்த ஸ்டேட்மெண்ட் நீ சுய சிந்தனையோட எழுதினே இல்ல இவங்க மிரட்டி எழுதி வச்சாங்களா? என்ன மிரட்டி எல்லாம் எழுத வச்சதே நீங்க தானே சார். இப்ப என்னமோ எதுவும் தெரியாத மாதிரி இந்த அம்மா மிரட்டுச்சான்னு கேக்குறீங்க. டாய், உங்ககிட்ட தானே கேக்குறேன், பதில் சொல்றான். சில மாதிரி நிக்கிற. என்ன தண்டிச்சிருங்க, மத்தவங்களை ஃப்ரீயா விட்டுருங்கன்னு சொல்லி பெருசா எங்களுக்கு ஆர்டர் போடுற. அவ்வளவு நல்லவனாடா நீ? உன் பெருந்தன்மையை நினைச்சு எனக்கு புல் அரிக்குதுடா. ஏய், நீயாவே இப்படி எல்லாம் எழுதியிருப்ப நான் நம்பவே இல்லை. மரியாதையா சொல்லிடு, உன்னை யார் இப்படி எழுத வச்சாங்க? சார், நீங்க தானே. நானும் உன்னை எப்படி எழுத சொன்னேன்? நான் உன்னை வெறும் ஸ்டேட்மெண்ட் தான்டா எழுத சொன்னேன். சார், திருந்தணும்னு முடிவாயிடுச்சு. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடலாமே அப்படின்ட்டு தான் இப்படி எழுதுனேன் சார். யாரோட மிரட்டலுக்கும் பயந்து நான் இப்படி எழுதல சார். சார், இப்பவாது உங்க சந்தேகம் தீர்ந்துருச்சா சார்? பாவம் செஞ்சிட்டோமேனு மனசு உறுத்தி தான் சார் இவன் இந்த வாக்குமூலத்தையே கொடுத்திருக்கான். இத ஏத்துக்கிட்டு என் மாமாவை வெளியே கொண்டு வரதுக்கு உதவி பண்ணுங்க சார். என் அக்கா இப்ப கன்சீவா இருக்காங்க சார். இந்த மாதிரி நேரத்துல புருஷன் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம் சார். அந்த சந்தோஷம் கூட அவங்களுக்கு கிடைக்கலனா அவங்க மனசு கஷ்டமாகி டெலிவரி கூட சிக்கலாயிடும் சார். இந்த வாக்குமூலம் கிடைக்கலனா உங்க மாமா ஜெயிலுக்குள்ள இருந்தானே ஆகணும். அந்த சூழ்நிலையை உங்க அக்கா சமாளிச்சு தானே ஆகணும். சார், இவன் எதுவும் எழுதலனா நானும் என் அக்காவோட தலையெழுத்தை இதுதானே விட்டுட்டு போயிட்டு இருந்திருப்பேன். ஆனா அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு இவன் தான் வாக்குமூலத்துல சொல்லிட்டானே சார். அதுக்கப்புறமும் தப்பே செய்யாத அவர் உள்ள இருக்கிறது நியாயம் இல்ல சார். அதனாலதான் சார் உங்க உதவியை கேக்குறேன். தலைவரே, மயில் தான் இவ்வளவு தூரம் கேக்குது இல்ல. நியாயமுள்ள விஷயத்துக்கு மயில் கொடி பிடிக்காது. அதை தெரிஞ்சு நீங்க பிடிவாதம் பிடிக்கிறது சரியில்லை தலைவரே. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. சரி செல்லப்புல, மயிலும் ரொம்ப கெஞ்சரா. நீயும் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ற. நம்ம பிபி கிட்ட பேசி என்னாலான முயற்சியை நான் செய்யறேன். ஆனா அதுக்குன்னு எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. முயற்சி பண்ணி பாக்குறேன், அவ்வளவுதான். இவங்க மாமாவுக்கு நேரம் நல்லா இருந்தா வெளியே வருவோம்.